வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை ஈன்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் எனது முதல் வணக்கம். எனக்கு அறிவு புகட்டிய ஆசான் வேதாத்ரி மகரிஷியின் பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனது காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். கவலை எல்லாம் ஒரே கவலையாக உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆமாவா? கவலையை பற்றி என்ன சொல்ல போறாருங்கிற கவலையோடு உட்கார்ந்துருக்கிறீங்க, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? பேசலாமே, அதானே உண்மை? ஸோ உங்களுக்கு இப்போ என்ன கவலை வரப்போகுதுங்கிறது என் பிரச்சனை இல்லையா? சரி, எதனால எல்லாம் கவலை வரும்னு நினைக்கிறீங்க? இந்த வாழ்க்கையில் கவலை இல்லாத நாட்கள் உண்டா? இல்லை, அப்படிதானே? அதில் மட்டும் எல்லாரும் தெளிவாக இருக்கிறோம். சரி, ஒரு கவலையும் இல்லைன்னா உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறத கூட கவலையாக சொல்லுவோம். அப்போ எதுவும் இல்லைன்னா அதையும் ஒரு கவலையாக்கி நாம் வாழ்ந்து என்ன செய்திருக்கிறோம்? பழகி இருக்கோம், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? பெரும்பாலும் இன்னைக்கு அதிகப்படியான கவலை எதன் மூலம் வரும்? பணம். பணத்தில் தானா? உடல் நலத்தில் இல்லையா? பெரும்பாலான கவலை நீங்க நினைக்கிற மாதிரி பணத்தில் இல்லை. எதுல? உடல் நலத்தில் தான் வரும். பணத்தை என்ன செய்ய முடியும்? நீங்க முயற்சித்தால் உருண்டு பிறண்டாவது ஒரு நாள் செலவுக்கு என்ன செஞ்சிடலாம்? ஏன் பண்ணிடலாம். ஆனா உடல் கெட்டு போச்சுன்னா நீங்க இதுவரையும் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை என்ன செய்யணும்? யாருக்கு கொடுக்கணும்? 5 நிமிஷத்துல உங்க பேங்க்ல இருந்து யார் பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும்? ஆஸ்பத்திரிக்கு. தானே உண்மை? ஸோ நமக்கு பெருங்கவலையே அதுதான். பட் அதுக்காக நீங்க என்ன செய்தீங்க? ஏதாவது செஞ்சோமா? எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனா நாம எப்படி இருக்கணும்னு ஆசை? நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா நான் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். எதனால என்னை பற்றி நான் கவலைப்படாம இருக்கிறேன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? இப்ப பணத்துக்கு இவ்வளவு கவலைப்பட்டீங்களே, நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி, எதனால என் மேல எனக்கு அக்கறை இல்லை? யாரா சொல்ல முடியுமா? தன்னை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. உலகம் வேகமா ஓடுதான், ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளை கவனிக்கலையா? நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல எந்த பொருளை ரொம்ப பத்திரமா வச்சுப்பீங்க? வேல்யூபிள் திங்ஸ். எந்த திங்ஸ்? ஜுவல்ஸ், பணம். நீங்க வேகமா ஓடுறவங்க தானே, ஒரு நாளாவது அந்த பணத்தை திறந்து பார்க்காம போவீங்களா? என்ன பண்ணுவீங்க? இருக்கா இல்லையான்னு? ஏன் நீங்க வேகமா தானே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை விட்டுட்டு போக வேண்டியதானே? மனசு வருமா? அப்படின்னா நீங்க வேல்யூவோட பொருட்கள் மேல உங்களுக்கு அதிக அக்கறை இருக்கும், அப்படிதானே? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? உங்கள்ட்ட இருக்க ஜொல்லும் பணமும் தான் வேல்யூடு திங்ஸ், அப்படிதானே? இப்ப நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் கிட்னி இருக்கா? இருக்கா இல்லையா? எத்தனை வச்சிருக்கிறீங்க? எவ்வளவு போகும்? இப்ப யாரோ ஒருத்தர் 2 லட்சம் ரூபான்னு சொன்னாங்க, நான் இப்பவுமே செக் எழுதி தரேன், ரெடி டு கிவ். எவ்வளவுன்னா கொடுப்பீங்க? கொடுப்பீங்களா? சரி, 1 கோடி ரூபாய் தரேன். எவ்வளவு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டீங்க. கொடுக்க மாட்டீங்க தானே? அதுதான் எனக்கு வேணும். எத்தனை கோடி கொடுத்தாலும் கொடுக்க முடியாத 2 கிட்னிக்கு நீங்க சொந்தக்காரங்க, ஆமாவா இல்லையா? என்ன செஞ்சீங்க அதை பாதுகாக்கிறதுக்கு? இல்ல, அதை காப்பாத்துறதுக்காக நீங்க இதுவரை செஞ்சது என்ன?
ஆனா அதை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க நான் சொல்லவா? நான் சொன்னா அலறி போயிடுவீங்க. எல்லாரும் டீ குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்களா? அந்த டீயை வாங்கி உங்க கையில ஊத்துவீங்களா? ஊத்துனா என்ன ஆகும்? சுடுமா? அப்புறம் கரை படியுமா? மூஞ்சில பாறாங்கல்ல தூக்கி போடு. கையில ஊத்துனா என்ன ஆகும்னு கேட்டா கரை படியுமா? அது இப்ப பெரிய முக்கியமா? இன்னும் அந்த அழகிலே இருக்கிறீங்களே. கை என்ன ஆயிடும்? பொத்து போயிடும். சூடு தாங்காம என்ன ஆயிடும்? பொத்து போயிடும். ஆனா எங்க ஊத்துனீங்க? ஏன் அங்க பொத்தா தெரியாதா? எங்க ஆற வச்சு குடிச்சீங்க? காலங்காத்தால வெறும் வயித்துல நாக்குல வைக்கிற சூடு அடி வயிறு வரையும் தெரியுது இல்ல? தெரியுதா தெரியலையா? அப்படின்னா உங்களை எண்டோஸ்கோப் பண்ணா எங்கிருந்து எங்க வரையும் புண்ணு இருக்கும். ஆனா நீங்க என்ன கேட்டு வந்தீங்கன்னு, என்ன வேணும்னு கேட்டீங்க? ஆரோக்கியம். ஆனா நீங்க டெய்லி சுடுதண்ணியே வயத்துல எங்க வர ஊத்துவீங்க? நீங்க கேட்டதுக்கும் உங்களுடைய செயலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அது எனக்கு தெரியாது, குடிக்கணுமா குடிக்க வேண்டாமான்னு. எனக்கு காது ரொம்ப ஷார்ப்பு. நீ எங்க என்ன பேசினாலும் கேட்டுரும். இப்ப பாருங்க, நீ குடிச்சது டீ, உனக்கு இப்ப கவலை வருமா வராதா? இப்ப நான் சொல்றேன், எல்லாருமே எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தா 99% பேருக்கும் வாய் முதல் மலதோரம் வரையும் புண்ணு இருக்கும். இது ஒரு நாள் புரளாங்க ஆயிட்டே இருந்துன்னா ஒரு நாள் என்னவா மாறும்? தீர்க்க முடியாத நோயாக மாறும். நமக்கு அந்த கவலை எல்லாம் இல்லை. இதுக்கு என்ன குறை? இது என்ன சிக்கல் நினைச்சு பாருங்க. நான் அதுதான் முதல்ல கேட்டேன், உங்களுக்கு யாரை பற்றி அக்கறை இல்லை. நான் இப்படி கேட்டு பார்க்கிறேனே, உங்க எதிர்த்த வீடு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். ஏத்த வீட்டை அப்படியே படம் வரையினா உடனே வரைஞ்சு தெரியுவியா? ஏத்த வீடு தானே நம்ம அடிக்கடி பார்க்கறது. உங்க வீடு தெரியுமா? எத்தனை பேர் உங்க வீட்டில் திரும்பி நின்றுட்டு உங்க வீட்டை பார்த்துருக்கிறீங்க? ஃபுல்லா உங்க கண்ணு ஃபுல்லா யார் மேல இருக்கும்? என்னைக்கு நீங்க எதிர் வீட்டுக்காரரை பற்றி நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அன்னைக்கு வரையும் உங்க கவலை தீராது. என்னைக்கு நீங்க உங்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க வீட்டை பார்க்க ஆரம்பிங்களோ, அன்னைக்கே உங்க கவலை தீந்துரும். ஆனா நமக்கு என்ன பழக்கம்? உங்களுக்கு தெரியுமா, நாங்க இங்க ஆன்மீக கல்வி படிக்க வந்தோம். 6 மாசம் இந்த ஆன்மீகத்தை படிப்பதற்காக இங்க வந்து மகரிஷியோட தங்கணும். எங்களுக்கு கேள்வி பதில் கொடுக்கப்படுகிறது. முதல் கேள்வி, உன்னை பற்றி ஒரு கட்டுரை வரைக, எதிர் வீட்டுக்காரரை பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக. நான் என்ன வரைஞ்சிருப்பேன்? எதிர் வீட்டுக்காரரை பற்றி கட்டுரையும். நான் என்ன யோசிச்சேன்? நான் ஆகிய நான் 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 அதுக்கு மேல என்ன வரல? ஒன்னும் வரல. ஏன்னா நான் யாரை பற்றி சிந்திச்சது இல்லை. என்னை பற்றினா இப்ப சொல்லுங்க, எனக்கு கவலை வராம இருக்குமா? இங்க பிரச்சனையே அதுதான். அடுத்தவருக்கு நீங்கள் அதிகப்படியான அட்வைஸ் கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள், ஆனால் உங்களை பற்றி நீங்கள் என்ன செய்வதில்லை. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, நீங்க அதை செஞ்சா நல்லா இருப்பீங்க, இதெல்லாம் அடுத்தவனுக்கு தான். அவங்க திருப்பி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னு வச்சுங்க, நீ செய்றியா சாமின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? முதல்ல என்ன செய்வோம்? அந்த ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு முதல்ல யார் தொடங்குவோம்? நாம தொடங்குவோம். ஆமாவா? அப்ப என்ன கவலைன்னா என்ன அப்படின்னு சாமி சில டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருப்பாங்க. இந்த உள்ளத்தின் களங்கமாகிய நோய்களும் உயிரின் களங்கமாகிய வாழ்க்கை சிக்கல்களும் என்னவாக மாறும்? கவலையாக மாறும் இல்லையா? அல்லது இந்த மனம் இருக்குது பாருங்க, மனமோ உடலோ ஒரு செயலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து நிற்கிற பொழுது அந்த நிலையும் நமக்கு என்னவா மாறும்? கவலையாக மாறும். அது ரொம்ப சிம்பிளா முடிப்பாங்க. நினைப்புக்கும் நடப்புக்கும் இடைப்பட்ட இடைவெளி கவலைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் ஒன்று நினைச்சேன், நடந்தது இன்னொன்று ஆகி போச்சு. நமக்கு என்ன வந்துடும்? நம்ம கல்யாணத்துல எல்லாம் பாதி அப்படித்தான் நடந்து. ஆமாவா இல்லையா? இல்லையா? பாதி பேருக்கு அதுதான் கவலையா போச்சுன்னு வச்சுக்கிடுங்க. ஸோ நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும்னு வச்சுடுங்களாம். இதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம என்னவா இல்லை?
தயாராக இல்லை. எல்லாரும் என்ன நினைச்சோம்? நினைச்சதே நடக்கணும்னு. இந்த நினைப்புக்கு நடைப்புக்கும் இடைப்பட்ட இடைவெளி இருக்கு பாருங்க, இது ரொம்ப சிக்கலான விஷயம். ஏன்னா சின்ன குழந்தை உங்க வீட்டில் இருக்குது, நீங்க வெளியே போகிற போது அது நானும் கூட வருவேன்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்லுவீங்க? கூட்டிட்டு போக முடியாது, என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லிட்டு போவீங்க? என்ன சொல்லி ஏமாத்துவீங்க? சாக்லேட் வாங்கி தரேன் இல்லையா? இது அதிகப்படியான பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நான் வரும்போது பிள்ளை உனக்கு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கிட்டு வருவேன், நீ பாட்டி கூட இருந்துக்க இல்லது யாரு கூட இருந்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாற்றி விட்டுட்டு போகிறோம். ஸோ நம்ம அந்த நேரம் அந்த குழந்தைய அதில் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, நாம் போயிட்டோம், பட் மறந்துட்டோம் எதை? பிள்ளைகிட்ட. ஏன்னா நான் விரும்பி சொல்லலை, அந்த சிச்சுவேஷனுக்காக சொல்லப்பட்ட போய் நான் மறந்துட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிட்டர்னில் வரேன், குழந்தை வாசலில் உட்காந்துருக்கோம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? அம்மா வர்றதை பார்த்து எதிர்பார்த்து பிள்ளை உட்காந்துருக்குன்னு. அதுக்கு அம்மா வரதெல்லாம் அங்கே எதிர்பார்ப்பு இல்லை. அதுக்கு என்ன எதிர்பார்ப்பு? 5 ஸ்டார் வருதா இல்லையா? அது வந்த உடனே ஓடி வந்து அப்படியே ஏறி பிடிச்சிக்கும். பிடிக்கிற பொழுதே அது எதை பார்க்கும்? பாக்கெட்டை பார்க்கும். என்ன இல்லை? சாக்லேட் இல்லை. குழந்தைக்கு முகம் வாடி போச்சு. நினைத்ததொன்று நடந்ததொன்று. மெல்ல கேட்கும், ஐயோ நான் மறந்துட்டேன். ஆனால் குழந்தைக்கு அந்த வாட்டம் உடனே என்ன செய்யாது. ஒரு சின்ன விஷயம் குழந்தைக்கு ஒரு நிமிஷத்தில் கவலையை கொடுத்தது. அப்போ அதுபோல் எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இதுவரையும் நினைத்து நாம் நடக்காமல் போய் நம்ம வாழ்நாள் முழுவதும் என்னவாக மாறிச்சு? கவலையாக மாறிச்சு இல்லையா? சாமி அடிக்கடி சொல்லுவாங்க, கவலை இல்லாமல் வாழ முடியுமான்னு கேட்கறதுக்கு முன்னே இன்னொரு கேள்வி கேட்க சொல்லுவாங்க, நோயின்றி வாழ முடியுமான்னு. நோயின்றி வாழ முடியுமா? முடியுமா முடியாதா? சத்தமா ஒரே முடிவில் இருக்காங்கடா, முடியவே முடியாதுன்னு இல்லையா? சாமி சொல்றாங்க முடியும்னு. சாமி என்ன சொல்றாரு? அது முடியும்னு சொல்றாரு. அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டோம் சாமி கிட்ட. அழகான ஒரு விளக்கம் சொன்னாங்க. நம்முடைய முன்னோர்கள் வகுத்துள்ள உடலை சார்ந்த தத்துவ விளக்கங்களை யார் அறிந்திருக்கிறார்களோ, அறிந்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறார்களோ. இன்னொன்னு சொல்றாரு, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிலையம் வகுத்துள்ள உடலை பற்றிய உடல்கூறு இயக்கங்களையும் அதில் தோன்றக்கூடிய நோய்களையும் அதுவும் தீர்க்கிற முறைகளையும் பற்றி நெட்டில் நிறைய வச்சுருக்காங்களாம். நம்ம நெட்டில் கண்டதெல்லாம் தேடுவோம், நமக்கு வேண்டியதை மட்டும் என்ன செய்ய மாட்டோம், தேட மாட்டோம். அப்படி இந்த 2 விஷயங்களையும் தெரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறவர்களுக்கு நோய் வராதுன்னு சொல்றாரு. நாம் தெரிந்து கொள்ளவும் மாட்டோம், பயன்படுத்தவும் மாட்டோம்னு வச்சுக்கிடுங்க. இனி உங்களுக்கு உடற்பயிற்சி ஏற்கனவே கொடுத்தாச்சு இல்லையா? ஸோ தொடர்ந்து உங்களுக்கு உடல் கூறு தத்துவம் எல்லாம் விளக்கி உடற்பயிற்சியும் கொடுத்தாச்சு. ஸோ அதனால் அதை விட்டுருவோம். அடுத்த சிக்கல் எங்கே வருதுன்னு கேட்டால், அறிவின் குறைபாடே வாழ்க்கையின் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம்னு சொல்றாரு. என்ன குறைபாடு? அறிவினுடைய குறைபாடு தான் அப்படின்னு சொல்றாரு. ஆமாவா? ஆமாவா? அறிவின் குறைபாடு என்ன? இங்க எல்லாருக்கும் இறைவன் ஒரே அறிவை தானே வச்சிருக்கான். அப்புறம் ஏன் நமக்குள்ள டிஃபரெண்ட் வந்தது? வேற என்ன சொல்ல முடியும்? இங்க என்னன்னா, எடுத்து சாப்பிடுவதில் வித்தியாசம் எப்படி வந்துன்னு கேட்டா, நாம இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒருத்தர் சுறுசுறுப்பா ஓடுவார், ஒருத்தர் கொஞ்சம் மெதுவாக தான் நடப்பாரு, இன்னொருத்தர் 2க்கு நடுவில் நடப்பாரு. பார்த்துருக்கிறீங்களா? அந்த சுறுசுறுப்பா போடுறவர் என்ன செய்வாரு? நமக்கு முன்னாடி போய் அதை எடுத்து சாப்பிட்டுருவாரு. நாம போகும்போது அங்க என்ன இருக்காது? நம்ம நினைச்சது இருக்காது. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு போனோம்? இது கிடைக்கும்னு. முன்னாடி போனவங்க என்ன செய்துட்டாங்க? எடுத்துட்டாங்க. இப்ப என்ன வந்துடும்? கவலை வந்துடும். இந்த அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தோல்வியை நீங்க சந்திக்கிறீங்க. என்ன சொன்ன? அன்றாட வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் நமக்கு முந்திக்கிறாரு. ஏன் முந்திக்கிறாரு? அவருடைய அறிவை அவர் சரியாக பயன்படுத்துவதால் முந்திக்கிறாரு. நாம் என்ன செய்யல? அதை சரியாக பயன்படுத்தல. அப்ப இனிமேல் என்ன செய்யலாம்?
சரியா பயன்படுத்தலாம். அப்படிதானே? பார்ப்போம் பயன்படுத்தினா என்ன நடக்கும்னு பார்ப்போம். அடுத்தது சொல்றாங்க சாமிஜி, இயற்கையினுடைய விதிகள் யாருக்கும் புரிவதில்லைங்கிறார். ஏன் கவலை வருதுன்னு கேட்டா, இயற்கையினுடைய விதிகள். இயற்கையினுடைய விதி என்ன? சரி, இயற்கைன்னா தான் என்ன? சரி, இப்ப என்ன காலம் அதாவது சொல்லுங்களா? என்ன காலம்? இலையுதிர் காலம், நிகழ்காலம், பனிக்காலம். சரி, நிகழ்காலம். சரி, எந்த ஒரு காலம் கிட்டத்தட்ட இலையுதிர் காலம் அல்லது பனி. இப்போ நமக்கு வரக்கூடிய விண்டர் சீசன் இல்லையா, ஒரு நல்ல சீசன், நம்ம உடலுக்கு உகந்த நேரம். இப்போ தான் நிறைய பயிற்சிகள், தவங்கள், தியானங்கள் எல்லாம் செய்வதற்கு சரியான நேரம் இல்லையா? ஒரு நல்ல ஃப்ளஷிங் மூமெண்டான ஒரு டைம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே இந்த கிளைமேட் சேஞ்சஸ் வரும்போது உடம்பு வலியும் ஜுரமும் வருது. ஆமாவா இல்லையா? ஏன்னு என்னைக்காவது உங்களை கேட்டீங்களா? எனக்கு ஏண்டா ஜுரம் வந்ததுன்னு என்னைக்காவது கேட்டீங்களா? உடனே என்ன செஞ்சீங்க? முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, இந்த கடையில் போய் பேராசிட்டமால் 2 வாங்கி போட்டு பார்த்தோம், அதுலேயும் சரியாகலாம் தான் எங்கே போகிறோம்? ஸோ நமக்கு என்ன பழகி இருக்கிறோம் பாருங்க. ஏன் வந்ததுன்னு கேட்டு பழகல்ல, வந்துருச்சு ஏதாவது ஒரு மாத்திரையை போட்டு என்ன செஞ்சிடணும்? அமுக்கிடணும். எதை? இப்போ என்ன சொன்னேன்? தீர்க்கணும்னு இல்லை, என்ன செய்தோம்? அமுக்கணும். அதனால தான் மகரிஷி சொல்லுவாங்க, உங்களுக்கு எண்ணக்கதை ஆராய சொன்னாங்க, சரிதானா? அடுத்தது ஆசையை சீரமைக்க சொன்னாங்க. அடுத்தது ஆனால் கவலை என்ன சொல்லியிருக்காங்க? ஒழிச்சிடணும்னு சொன்னார். ஏன்னு கேட்டால் இது ஒரு கற்பனை வலையாம். இந்த கவலையை உருவாக்குறது யாரு? நான் தான் உருவாக்குறேன். நான் உருவாக்குனதை நான் என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். அதானே உண்மை? யார் என்னுடைய பாரம்பரியமாக அல்லது என்னுடைய முன்னோர்கள் வழியாக வந்தால் நான் என்ன செய்ய முடியாது? மாற்ற. இந்த கவலை மட்டும் யாரை சார்ந்ததான்? என்னையே சார்ந்தது. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த இயற்கையினுடைய விதிகளை புரிந்து கொள்ள வேண்டிய திறன் எனக்கு உண்டு. நான் என்ன செய்யல? புரிந்து கொள்ளல. பாருங்க, இந்த கிளைமேட் ஒவ்வொரு கிளைமேட் சேஞ்சஸ்லையும் வருது. இதே போல பனி காலத்திலேருந்து வெயில் காலத்துக்கு மாறுகிற பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய அம்மை போடும், ஜாண்டிஸ் வரும். அதனால தான் நமக்கு ஆடி மாதம் கூழ் ஊத்துற கதையெல்லாம் வந்தது. அதே போல் வெயில் காலம் முடிஞ்சு மீண்டும் மழை காலத்துக்கு மாறுகிற பொழுது, அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிற பொழுது மீண்டும் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் உற்பத்தி ஆகும். இந்த காலகட்டத்தில் இன்னென்ன மாதிரி உணவுகளோ இந்த பழக்க வழக்கத்துக்கோ நான் உட்பட்டா இந்த துன்பம் வராதுன்னு நாம் யாராவது சிந்திச்சிருக்கோமா? அப்போ நம்ம கவலை வர்றதுலேருந்து என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. இப்படி நினச்சி பாருங்க. அப்போ இனி சிந்திக்கணும் என்ன? இந்த பனிக்காலம், இந்த காலத்தில் இறைவன் நமக்குன்னு சில பழங்களை தருகிறான். இப்போ என்ன பழம் சீசன்? என்ன சிக்கன் சீசன் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க. சப்போட்டா, ஆரஞ்சு முடிஞ்சாச்சு, கிரேப்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? இது போல இந்த சீசன்ல இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டா இந்த உடலுக்கு அதிக தீங்கு வராதுன்னு இறைவன் கொடுத்திருக்கிறான். நமக்கு என்ன பழக்கம்? பைசா இருக்கு, நம்ம எல்லார்ட்டும் என்ன இருக்கு? காசு இருக்கு. அதனால கிரேப்ஸை போய் யாராவது வாங்கி சாப்பிடுவானா? எனக்கு ஆஸ்திரேலியன் கிவி கிடைச்சுன்னா நம்ம எப்படி மாறி இருக்கிறோம்? அல்லது அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃப்ரூட் வந்திருக்குன்னா என்ன செய்வோம்? அது என்னதோடு சொல்லுவீங்களே, டிராகன் ஃப்ரூட் இல்லையா? இதை தானே வாங்குவோம். ஏன்? உங்களுக்கு யார் சொன்னது இந்த ஃப்ரூட்டா சாப்பிட்டா உங்களுக்கு நல்லதுன்னு? பழக்கடக்காரன் இல்லை, தெரியாம கேட்குறேன். முதல்ல ஒரு விஷயத்தை புரியும், எங்க இருந்து இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்குன்னு பார்ப்போம். மகரிஷியுடைய பாடங்களை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும் எதை சாப்பிட வேண்டும். ஆமா, உங்களுக்கு சாப்பிட தெரியுமா? இல்லை, தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே? சாப்பிட்ற போது சாப்பிடுவீங்களா? என்ன கேட்டேன்? சாப்பிட்ற போது சாப்பிடுவீங்களா? ஆமாவா? ஆனா எந்த முகத்தை பார்த்தாலும் அப்படி தெரியல. சாப்பிடுற போது சாப்பிடுறதுன்னா என்ன? சாப்பாடு மட்டுமே கவனமா இருந்து யார் சாப்பிடுவான்னு நான் பார்த்தேன்னா உடனே சொல்லுவேன். அவங்க அந்த சாதத்தை அப்படி பிசைவாங்க, பிசைஞ்சு கூழா மாத்துவாங்க.
தன்னுடைய கையில் இருக்கிற காந்தத்தை அந்த உணவில் கலப்பாங்க. கலந்து வரும்போது இந்த கையில் உள்ள காந்தமும் கலந்து அந்த உணவு தன்னுடைய நாக்குக்கு என்ன சுவை வேண்டுமோ அது அதில் வந்துடும். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பிளேட்டை கூட வைக்க முடியாது. கடைசி எச்சியை கூட ஒரு சுண்டு விரல் வச்சு வலிச்சு என்ன செய்வான். அப்படி ஒருத்தன் சாப்பிட்டா நீங்கள் அவனை என்ன சொல்லுவீங்க? எனக்கு சாப்பிட தெரியுமான்னு கேட்பீங்க. அப்படிதானே? ஆக்சுவலாக அப்படித்தான் என்ன செய்யணுமா? இதுதான் சாப்பாடு. ஸோ சாப்பிடுகிற பொழுது சாப்பிட்றதுங்கிறது வேற எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு சாப்பாட்டு மேலே கவனத்தை வச்சு அந்த உணவை தன்னுடைய உணவாக மாற்றி சாப்பிட்றவனுக்கு நோயே வராது. நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? அப்படியே அவன் துப்பாக்கியை வச்சுட்டு நிற்கிறான். யாரு? டிவியில் சுடுவானா சுடமாட்டானா தெரியல, பக்கு பக்குங்குது. அதை பார்த்துக்கிட்டே ஒரு கவளம் சாப்பாடு உள்ளே போச்சு. இந்த சூழ்நிலையில என்னெல்லாம் உணவு உனக்குள்ள போச்சு அதெல்லாம் விஷமா மாறும், நோயா மாறும். கவலை எங்கிருந்து உற்பத்தியாச்சு? 99% இதானங்க நம்ம லைஃப் இன்னைக்கு. இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? அப்புறம் நீங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? ஒரு ஆஸ்பத்திரியா போக வேண்டியதான் இருக்கும். அப்ப நினைச்சு பாருங்க. அதனால தான் சொன்னாரு, இயற்கையினுடைய நிகழ்வு என்னன்னு தெரிந்து கொள்ளணும். இந்த ஊர்ல விளைந்த காந்தம், இந்த உடல் எதனால் ஆக்கப்பட்டது? நான் எந்த ஊர்ல தங்கி இருக்கிறேனோ அந்த ஊர்ல உள்ள காந்தத்தால் என்னுடைய உடல் ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த காந்தத்தன்மையில் விளைந்த உணவுகள் மட்டுமே எனக்கு பொருத்தமான உணவு. அமெரிக்காவில் விளைஞ்சதோ ஆஸ்திரேலியா விளைஞ்சதோ எனக்கு என்ன பண்ணும்? முரண்பாடுகளை ஏற்படும். அதுவே நோயாக மாறும். ஆனால் நாம் எப்படி என்ன சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? பெருமையா? எது பெருமை? நம்ம வீட்டில் கிடைக்கிற உணவுக்கு நமக்கு யாருக்கும் என்ன செய்வதில்லை, பிடிக்கிறதில்லை. அப்படித்தானே ஆயிடுச்சு. அப்போ இந்த அறிவு வேண்டுங்கிற, அப்போ இயற்கையை பற்றிய இந்த தெளிந்த அறிவு வேண்டும். ஆமாவா? அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிலில் வருவான், சிலுக்கு சட்டை போட்டு வருவான், உள்ள ஃபுல்லாக வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு போனவுடனே அவனுக்கு உடம்பு வலி வந்துடும். ஏன்? அவனுக்கு உடம்புல இருந்த நீர் அவ்வளவு என்ன செய்யப்பட்டிருக்கும்? வெளியேற்றப்பட்டிருக்கும். இது இந்த கால சீசன், இதில் நான் இன்ன ட்ரெஸ்ஸை தான் அணிய வேண்டும் என்ற அறிவு வேண்டும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த உடலுக்கு காற்று வேண்டும். நான் ஒரு நாள் பத்திரிகை படிச்சுட்டு இருக்கிற பொழுது ஒருத்தர் தொலைன்னு ட்ரெஸ் போட்டிருந்தாருன்னு சொல்லி ஒருத்தர் ரொம்ப கடுமையாக விமர்சித்திருந்தாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு எந்த ட்ரெஸ் தான் போடணும்? ஒரு காற்றோட்டமான ட்ரெஸ்ஸு. உங்கள் உடலுக்குள்ளே என்ன வேணும்? உடல் எல்லா பகுதிகளிலும் காற்று பட்டா நோய் வராது. காற்று போக மறுத்தால் அந்த இடத்துல என்ன வந்துடும்? இச்சிங் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கிருந்து நோய்கள் என்ன செய்யும்? உற்பத்தி ஆகும். ஸோ நாம் இன்னைக்கு எந்த நிலைக்கு மாறிட்டோம்? 5 தடவை துவைச்சா கூட, 5 தடவை போட்டால் கூட துவைக்காத ஒரு ஃபேண்டு, அதுக்கு பேர் என்ன? 25 தடவை கட்டினா கூட துவைக்க முடியாத ஒரு சாரி, அதுக்கு என்ன பேர்? பட்டு சாரியா? இப்படி நம்மளால சுகாதாரத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை நாம் என்ன செய்தோம்? வாழ தொடங்கணும். ஆனால் நமக்கு என்ன வேணும்னு கேட்டோம்? ஆரோக்கியம். சரிதானே? அப்போ இங்கே என்ன குறைபாடுன்னு சொன்னார் சாமிஜி? இந்த ஆரோக்கியத்துக்கு இந்த கவலை வருவதற்கு அடிப்படையிலே அறிவின் குறைபாடு. சரிதானே? அப்புறம் நமக்கெல்லாம் அடுத்து சொல்றாரு, சமுதாய விதிகள்னு ஒன்று இருக்கு. இந்த சமுதாயத்தில் விதிகளை வகுத்தது யாருன்னு தெரியுமா? யாரு? நாம தாங்க. விதிகளை வகுத்தது யாரு தான்? பின்பற்றுகிறோமா? பின்பற்றுமா? பின்பற்ற மாட்டோம். நீங்க எங்கேயாவது பாருங்க, நீங்க யாராவது சீப்ரா கிராசிங்ல ரோட கிராஸ் பண்ணுவீங்களா? எந்த இடத்தை பார்த்தாலும் என்ன செய்வீங்க? புஷ்கன்னு கிராஸ் பண்ணிடுவோம். அப்படிதானே? எதிர்க்க வரவன் தட்டு தடுமாறி நம்ம மேல இடிக்காம போறதுக்கு அவனே 4 பல்ட்டி அடிச்சு தான் என்ன செய்யணும்? ஆமாவா இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு தட்டு தட்டிட்டான்னு வச்சுக்கிடுங்களா, நம்ம நிலைமையும் சிக்கல், அவன் நிலைமையும் சிக்கல். தானே உண்மை? அப்ப நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு சின்ன அடி வாங்கிட்டோம் வச்சுக்கிடுங்களா, இப்ப உங்களுக்கு ஒரு கவலை வந்துடுச்சு, நீங்க அடிபட்டுட்டீங்கன்னு உங்க குடும்பத்துக்கு ஒரு கவலை வந்துடுச்சு. ஆக மொத்தம் ஒரு அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருடைய வேலையும் கெட்டு போச்சு. அதானே நடக்கும். இப்ப ஒட்டுமொத்தமா யாரு? குடும்பமே கவலையில ஆழ்ந்திருக்கிறது. யார் செய்த தவறு?
நாமே கொஞ்சம் எச்சரிக்கை தவறி செய்த தவறுகளினால ஏற்படக்கூடிய விளைவுகள். அப்படிதானே? அப்ப என்ன வேணும்? கொஞ்சம் சமுதாய விதிகளை மதிக்கிற பழக்கமும் நம்ம கிட்ட இருக்கணும். இல்லைன்னா என்ன வந்துடும் சொல்றாரு? கவலை வந்துடும். ஆமாவா? அப்ப சாப்பிடுறதுலயும் சிக்கல், அன்றாட வாழ்க்கையும் சிக்கல், அன்றாட நாம வாழக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்னவா மாறி இருக்கு? சிக்கலா மாறி இருக்கு. ஆமாவா? இங்க நிறைய பேரை நான் பார்க்குறேன், கிட்டத்தட்ட பேரண்ட்ஸ் லெவல்ல இருக்கவங்க. சரிதானே? ஆமாவா? நீங்க எல்லாருமே உங்க பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? சும்மா சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் இப்ப அதிகம் விரும்பி சாப்பிடுவது எதை? சிக்கன். சிக்கன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், ஷவர்மா, இதெல்லாம் நீங்க தானே வாங்கி கொடுக்குறீங்க. எதுக்காக? உங்க பிள்ளை ஆசையா கேட்டு இல்லையா? நீங்க என்ன செய்ய முடியல? மறக்க முடியல. அதானே உண்மை? சரிதானே? ஆமா, உங்க எல்லாருக்கும் கோழி எப்படி வளர்ப்பான்னு தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? என்ன போடுறாங்க? ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு தானே வளர்க்கணும். இதுவும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமாவா? இப்போ நீங்க என்னட்ட வந்தோடனே என்ன கேட்டீங்க? ஆரோக்கியம் கேட்டீங்க. ஆனா நீங்க எல்லாருமே உங்க குழந்தைகளுக்கு விஷத்தை வாங்கி கொடுப்பீங்க. ஆமாவா இல்லையா? இப்ப மட்டும் ஏன் மூஞ்ச தொங்க போடுறீங்க? இதை வாங்கி கொடுக்கிற போது அப்படியே தொங்க போட்டுட்டா எல்லாம் தெரியாடுமா? உங்க அப்பா உங்களுக்கு எத்தனை தடவை வாங்கி கொடுத்தாரு? வருஷத்துக்கு 2 தடவை. எப்ப? ஏதோ நல்ல நாள்களுக்கு இல்லையா? அதுவும் இது மாதிரி வாங்கி கொடுக்க மாட்டாரு. அவங்க வீட்டில் நின்ன பொருளை எடுத்து என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. வருஷத்துல 2 நாள். இப்ப வாரம் ஃபுல்லா டெய்லியும் கூட கிடைக்குதான். அப்புறம் நினைச்சு பாருங்க, இதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு உங்க பிள்ளை 10 வயசுலயே மெச்சூர்ட் ஆயினிக்கு அந்த பிள்ளைக்கு அன்னைக்கே கவலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி எத்தனை வருஷம் இந்த சுமையை நான் சுமக்க போகிறேங்கிற கவலை அதுக்குள்ள வந்துடுச்சு. வந்துச்சா இல்லையா? அப்புறம் 10-15 வயசு ஆன உடனே பிசிஓடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே பல்வேறு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சு. குழந்தையின்மை, அத்தனைக்கும் சிக்கனே காரணம். ஆனா நம்மளால எது சாப்பிடாம இருக்க முடியாது? நம்முடைய உணவுல எந்த உணவை எவ்வளவு எடுத்துக்கொள்ளணும், எவ்வளவு நமக்கு தேவைங்கிற அடிப்படை அறிவு கூட நம்மகிட்ட இல்ல. இது நம்முடைய முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வாய்க்கு ருசியான பொருள் வருஷத்துக்கு 2 தடவை தான். நமக்கு என்னைக்கு நீங்க வறுத்ததும் பொரிச்சதும் சாப்பிட ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே மொத்த பேரும் கவலைப்படாம வேற வழியே இல்லை. அதானே நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்தது, எல்லாருக்கும் ஒரு இது வந்திருக்கு. இப்ப எல்லாம் பணம் சம்பாதிக்கிறோம், அதனால எனக்கு யாரும் வேண்டாம். என்ன சொல்றாங்க? யாருமே வேண்டாம், ஏன்னா நான் தான் சம்பாதிக்கிறேனே. ஆனா என்னைக்காவது நீங்க ஒரு நாள் நினைச்சு பாருங்க, நீங்க போட்டிருக்கிறீங்களே இந்த ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸை நீங்க தச்சு போடும்போது கண்ணாடியில் இருந்து திரும்பி திரும்பி பார்த்தீங்களா? சூப்பரா இருந்தா இருந்தது. ஆனா இதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது சொல்ல முடியுமா உங்களால? நான் சொல்லட்டுமா? 1,00,000 பேருடைய உழைப்பு இருக்கிறது. நீ கொடுத்த 300 ரூபாய்க்கு 1,00,000 பேருடைய உழைப்பு ஈடா? விவசாய நிலத்தை பக்குவப்படுத்தினவன்லேருந்து ஆரம்பிச்சு கடைசியா தச்சு கொடுத்தவன் வரையும் நீ கணக்கெடுத்தீங்கன்னா 1,00,000 பேர் உழைச்சிருப்பான். ஒரு நாளாவது இந்த ட்ரெஸ்ஸை நீ போடுகிற பொழுது யோசிச்சிருப்பியா? இல்ல. உனக்கு நீ அனுபவிக்கின்ற பொருட்கள் அத்தனை யார் கொடுத்தது? சமுதாயம் கொடுத்தது. நான் சமுதாயம் இல்லாம வாழ்ந்துருவேன்னு எவ்வளவு மாறுதட்டுறோம்? முடியுமா? அடுத்த வேளை உனக்கு வாய்க்குள்ள சாப்பாடு போனோம்னா யார் உதவணும்? சமுதாயம் உதவியாகணும். இந்த மதிப்பு நம்மகிட்டேருந்து போயிடுச்சு. விளைவு அப்படியே நாம தவிர்த்து வந்தோம். கடைசியில் தனிமையானோம்.
விளைவு துன்பமாக மாறிச்சு. எதை ஒழிக்க வந்தீங்க? இது ஒழிக்கிறது மாதிரியா இருக்கு, கூடிக்கிட்டே போகுது. அப்படிதானே நடக்குது? அப்படி நினைச்சு பாருங்க. இப்படி எல்லா வகையிலும் நமக்குள்ள என்ன வந்து குடிகொண்டது? கவலை வந்து குடிகொண்டது. அப்ப எப்படி போக்குறதுன்னு சாமியை கேட்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அப்ப எப்படியாவது போக்கணும் இல்லையா? இந்த கவலையை இப்படி போக்கிடலான்னு நினைச்சோம்னா இன்னும் வந்து 2 குடிகொள்ளும். என்னன்னு கேட்டா, ஒண்ணு பயம், அச்சம் வந்துடும். போக்க முடியுமோ? இல்லை, எல்லாரும் சொல்றாங்க ஃபினான்ஷியலாக எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, நீ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணல. நம்ம திறமை மேலே நமக்கு என்ன வராது? நம்பிக்கை வராது, திறமையின்மை வந்து நிற்கும். அது இன்னும் கவலை என்ன செய்யும்? அதிகப்படுத்திட்டே போகும். அப்பதான் சாமி சொல்றாங்க, இது கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே கூடிக்கிட்டே போகும். ஒரு காலகட்டத்தில் பல்வேறு நோய்களை அது என்ன செய்திடும்? உற்பத்தி செய்திடும். ஏன்னு கேளுங்களாம். சினம் வந்துன்னா காய்ச்சி மூச்சுன்னு கத்தி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அது மனசுல நிற்காது. ஆனா கவலை அப்படி அல்ல, உங்களுக்கு உள்ளே உட்கார்ந்துக்கும், தினந்தோறும் அரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு கவலைன்னு ஒரு பேர் இருக்கு. என்னன்னு கேட்டா, கவலைன்னா சில ஊர்களில் தெரியும், இந்த கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிறாங்களே, அதுக்கு என்ன பேரு? கவலைன்னு பேரு. அதுபோல உங்க உடம்புல இருக்கக்கூடிய காந்த சக்தி அவ்வளவத்தையும் வெளியே தள்ளிருமா. இது உண்மை. ஏன்னு நினைச்சு பாருங்க. நம்ம இப்போ ஏதோ ஒரு கவலை வந்துருச்சு, அதையே நினைச்சுக்கிட்டே இருக்கோம் தினந்தோறும். அதை இருக்க இருக்க இந்த நிறைய பேர் டாக்டர்ஸ் எல்லாம் போனோன்னு இப்படி பார்ப்பாங்க தெரியுமா? இப்படி எடுத்து பார்ப்பாங்க. என்ன பார்க்குறாங்கன்னு யாருக்கா தெரியுமா? அனிமிக்கா இருக்கான்னு. ஏன் அனிமிக்கா இருக்கான்னு பார்க்குறாங்க? உங்கள் மனக்கவலையினால உங்கள் உடம்புல போதுமான பிளட் சர்க்குலேஷன் என்ன செய்தாச்சு? தடைப்பட்டிருக்கு இல்லையா? அதை அவங்க உடனே செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அனிமிக்காக்குவதும் எதுதான்? கவலை தான். இவ்வளவு சிக்கலான விஷயம்னு நினைச்சு பாருங்க. இதுவரையும் நமக்கு இவ்வளவு பெரிய விஷயமான்னு நமக்கு என்ன செய்யல, தெரியல. நாமெல்லாம் என்ன செய்துக்கிட்டு இருந்தாங்க? ஏதோ ஒரு கணக்கை வச்சு ஓடிக்கிட்டே இருந்த அந்த வாழ்க்கையில. ஆனா இவ்வளவு பெரிய கவலையாக அது மாறும்னு யாருக்கும் தெரியல இல்லையா? ஒவ்வொரு நாளும் காலை முதல் தூங்க போறது வரையும் பல்வேறு கவலைகள் நம்மளை வந்து என்ன செய்துக்கிட்டே இருக்கும், தாக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இப்ப யாரை தான் கேட்கணும்? இதை ஏதாவது பண்ண முடியுமான்னு சாமியை கேட்டு பார்ப்போம். இதை விட ஒரு பெரிய கவலை இருக்கு. நான் அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டேன்னா பாதி முடிஞ்சிடும். மரண பயம் நமக்கெல்லாம் பெருங்கவலை. இது இப்ப நோய் வந்துட்டுன்னா நமக்கு அடுத்தது கவலை எங்க போயிடும்? எங்க போயிடும்? டக்குன்னு எங்க தாழ்வீரும்? மரணத்துக்கு பயம் வந்துடும். ஸோ மரணத்தை பார்த்து நான் பயப்படணுமா கவலைப்படணுமா அப்படிங்கிறதான் இப்ப நான் சொல்ல போறேன். பாருங்க, உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்குதா? இல்லை, கிடைக்குதா இல்லையா? ஒரு காலத்தில் உங்க அப்பாக்கெல்லாம் என்ன கிடைக்கல? சாப்பாடே கிடைக்கல. உங்களுக்கு இப்ப என்ன கிடைக்குது? உங்க அப்பா என்னைக்காவது கவலைப்பட்டிருக்காரா? அவருக்கு சாப்பாடே கிடைக்கல, என் பிள்ளைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறதுன்னு தெரியல, அவர் என்ன செய்யல? கவலைப்படல. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? சாப்பாடு கிடைக்குது. ஆமாவா? இப்ப யாருக்கிட்டையும் ஒரு 500 ரூபாய் இருந்தாலே ஒரு மாசம் வாழ்ந்துடலாம். ஏன்னா 20 கிலோ அரிசி சும்மா கிடைக்குது. வேற பருப்பு சீனி எல்லாம் சேர்த்து ஒரு 200 ரூபாய்க்கு கிடைச்சிரும். ஆமாவா? ஸோ ஒரு காலத்துல சாதமே கிடைக்கல, இப்ப சாதம் கிடைக்கும். எதை வச்சாது என்ன செஞ்சிடலாம்? சாப்பிடலாம். அப்ப நமக்கு அந்த கவலைக்குள்ள போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாவா? அதே நிறைய பேருக்கு இப்ப பிடிக்கல போல இருக்கு. அப்படி நினைச்சு பாருங்களா. அப்ப இங்க பசிக்கு வழி இல்லை, அப்படிதானே கணக்கு. வேற என்ன கவலை இருக்கும்? அந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன். வேற என்ன இருக்க முடியும்? இப்ப எதுவும் கவலை இல்லை போல தோணுதோ? நீங்களே யோசிச்சு பாருங்க, வேற என்ன கவலை உங்களுக்கு இருக்கும்? பெரிய கவலையே ஒரு மனிதனுக்கு அதுதானே. ஆனா அவங்க எல்லாம் யாரும் நமக்கிட்ட என்ன சொல்லல. ஆனா நாம என்ன சொல்றோம்? எல்லாம் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு கவலை இருக்கிறது. என்ன? மரண பயம்.
நம்மளை என்ன செய்கிறது? எல்லா நெட்லேயும் படிக்கிறோம், எல்லா ஃபேஸ்புக்கையும் படிக்கிறோம், எல்லா வாட்ஸ்அப்புலையும் படிக்கிறோம். எல்லா பயலும் என்ன சொல்கிறான்? இது வந்துடும், அது வந்துடும், அது போட்டுனா இது வந்துடும், இது வந்துடும்னா படித்து நமக்கு என்ன வந்துடுச்சு? மொத்தமாக என்ன வந்துருச்சு? இப்போ பயங்கர பயம் வந்துடுச்சு. அதுக்கு நீ பயப்பட வேண்டாம்னு சாமி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. எல்லாவற்றையும் இறைவன் கொடுக்கிறான், எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கிறா. ஆனால் நீ அந்த அனுபவிக்கிறதோட நிறுத்துறது இல்லைங்கிறார். அப்படின்னா நான் என்ன செய்கிறேன்? இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்குறீங்க. ஒரு தனி மனிதன் பேராசைப்பட்டு தன் தேவைக்கு அதிகமாக எல்லாவற்றையும் அனுபவிக்க துடிக்கிறானோ. அதுக்கு நான் 1-2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ரோட்டில் வந்துக்கிட்டு இருந்தீங்க, இங்கே போயிட்டு ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்க. வர வழியில் ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் சொல்கிறாரு, உங்கள் கூட வரவர், இந்த ஹோட்டலில் இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் மனம் சொல்லுது, சரி போய் நைட்டில் 10 மணிக்கு கூட என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சோண்டு என்ன செய்யலாம், வாங்கிட்டு போயிடலாம். ஏற்கனவே என்ன பண்ணிட்டு வரீங்க? சாப்பிட்டுக்கிட்டு தான் வந்தீங்க பாருங்க. உங்களுக்கு வேண்டாம், ஆனாலும் உங்களுடைய ஆசை என்ன செய்கிறது? இதை வாங்கலாம் என்று தூண்டுகிறது. நீங்கள் வாங்கிட்டீங்க, வாங்கிட்டு வந்தீங்க, நைட்டில் சாப்பிட்டீங்க, நைட்டில் ஜீரணிக்காது, கொஞ்ச நேரத்தில் வாமிட் வருது, ஒரு மாதிரி மயக்கமாக வருது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம். ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கேஸ் வந்து அவன் ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணுவான். உள்ளே போனோடனே ஒரு ட்ரிப்பை போட்டு, அவனுக்கு தெரியும் ஒன்றும் இல்லைன்னு, அந்த மஞ்சளாக ஒன்று இருக்குது பாருங்கள், அதை உள்ள ஒரு சொறி விட்டுருவான். ஏன்னா மருந்தே போடலன்னு உனக்கு தெரியக்கூடாது இல்லையா? அதனால் அதை சொறி விட்டு ஒரு 3 ட்ரிப்பை ஏற்றி 4 இன்ஜெக்ஷனை போட்டு ஒரு 4000மோ 5000மோ கட்டிட்டு காலைல போங்கன்னு சொல்லுவான். எதுக்கு? எக்ஸ்ட்ரா சாப்பிட்டதுக்கு. நீ 50 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டா, எவ்வளோ கொடுத்தா? இதுதான். இப்போ பாருங்க, சாதாரணமாக நான் சும்மா வந்திருக்கலாம், என்னுடைய ஆசை எழுச்சி பெற்றது. இது ஒரு முறை இப்படி போனால் என்னுடைய ஆற்றல் போச்சு, 2 முறை செஞ்சோம் ஆற்றல் போச்சு, டிசென்ட்ரி ஆச்சு, வாமிட் ஆச்சு, உடலில் உள்ள எனர்ஜி அவ்வளோ வேஸ்டாக போச்சு. இப்போ என்னுடைய உடலை இயக்குகின்ற ஆற்றல் குறைவாக மாறுகிறது. இப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு பாடம் நடத்தும்போது சொன்னாங்க இல்லையா, ஆற்றல் குறைந்தா மின்குறுக்கு ஏற்படும், வலி, நோய், மரணம் இல்லையா? பாருங்க, உடம்புல வலி வந்தாச்சு, நோய் வருகிறது. நோய் என்னவா முடிஞ்சு போயிடும் ஒரு சமயம். இப்போ என்ன சொல்றாரு சாமி பார்ப்போம். வலி வந்துச்சு, நோய் வந்துச்சு, நோய் தீர்க்க முடியாத நோய், பெருந்துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க இறைவன்கிட்ட? ஒரு கடுமையான வலி, நோய், என்ன கேட்பீங்க இறைவன்கிட்ட? சத்தமா இல்ல, தீர்க்க முடியாத வலி வந்திருக்கு, என்ன சொல்லுவீங்க? வலியை எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லுவீங்களா? என்ன நீங்க எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லுவீங்களா? இதை தானே கேட்பீங்க. அதைத்தான் அவனும் செய்வான். நீங்க படுற துன்பத்தை அவன் பார்க்கிறான். அந்த துன்பத்தை தீர்க்க முடியாத பட்சத்தில் இந்த உடலுக்கு நான் கண்டிப்பா என்ன கொடுக்க வேண்டும்? இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று உடலையும் உயிரையும் தனித்தனியாக பிரித்து மரணம் என்ற நல் வரத்தை இறைவன் உங்களுக்கு நல்குகிறான். மரணம் என்னன்னு சொன்னேன்? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஏன்னா நீ இந்த துன்பத்தை அனுபவிக்க கூடாதுன்னு அவன் எடுத்த முடிவு. அதை பார்த்து பயப்படுக்க என்ன இருக்கு? முதல்ல அந்த பயத்தை நாம் என்ன செய்திடலாம். கண்டிப்பா நம்ம உயிர் அவ்வளவு சீக்கிரத்தில் என்ன செய்ய முடியாது, எடுக்க. என்னைக்கு எடுப்பான்? உண்மையிலேயே இந்த உடல் இனி இயக்க முடியாது என்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது அந்த வலியிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக இயற்கை செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம். ஆக மரண பயத்தை விடலாம். அந்த கவலையை நீங்க என்ன செஞ்சிடலாம்? விட்டுறலாம் தானே? ஆமாவா? சரி, அடுத்தது என்ன கவலைன்னு பார்ப்போம். அதை விட்டுட்டோம் சார், ஆனாலும் தீர்மானு கேட்டாரு. சரி, இது வராம இந்த நிலைக்கு நான் போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். சாமி சொன்னாங்க, கொஞ்சம் சிந்தனை திறனை வளர்த்து கொள்ளலாம். என்ன சொல்லியிருக்காரு? சிந்தனை திறனை வளர்த்து கொள்ளணும்னா 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1, திட்டமிடுதல். இஸ் த பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மகிட்ட ஏதாவது பிளான் இருக்கா நம்ம லைஃப்பை பற்றி?
சரி, உங்க வீட்டில் ஒரு நாள் பிளானிங் நீங்க பண்ணியிருக்கிறீங்களா? 1 வீக் பிளான், 1 மந்த் பிளான், 1 இயர் பிளான், லைஃப் டைம் பிளான்? எதுவுமே இல்லை. சாமி சொல்றாங்க, கண்டிப்பா காலையில் எழுந்தவுடன் இன்று நான் எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்ற பிளான் வேணுமா? சில விஷயத்தை இன்னைக்கு முடிக்க முடியாதுன்னு இந்த வாரத்துக்குள்ள நான் இதை என்ன செய்ய வேண்டும், முடிக்கணும். நாங்க டெய்லி சொல்றோம் உடற்பயிற்சி செய்யணும்னு. ஆமாவா? சொல்றாங்களா இல்லையா? வீட்டுக்கு போனோன்னு என்ன செஞ்சிருவோம்? செய்ய முடியாதுன்னே சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போனா என்ன பண்ண முடியாதான்? இதுதான் நடக்கும். ஏன்னு கேட்டா, நமக்கு கல்யாண வீடு முக்கியம். ஆமாவா இல்லையா? நீ கல்யாண வீட்டு போகணும், எதை விட்டுடலாம்? உடற்பயிற்சியை விட்டுடலாம். அப்படிதானே? காது குத்துற வீட்டுக்கு போகணும், எதை விட்டுடலாம்? உடற்பயிற்சியை விட்டுடலாம். கோயிலில் திருவிழா, எதை விட்டுடலாம்? உடற்பயிற்சியை விட்டுடலாம். அப்ப எப்ப செய்வோம்? இல்லை, நம்முடைய பிளான் அதுதான். ஆனா சாமி என்ன சொல்றாங்க, இதை பிளான்ல கொண்டு வாங்குறாரு. திஸ் இஸ் அ பிளான். இதுதான் தினந்தோறும் பிளான். நான் கண்டிப்பாக காலையில் எழுந்தவுடன் எங்க வேணாலும் போறேன். போறதுக்கு முன்னாடி என்ன செய்வேன்? நான் 5 மணிக்கு இன்னைக்கு வீட்டிலேருந்து புறப்படணும், 4 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி செய்து காயகல்பம் செய்துட்டு போவேங்கிறார். இல்லைன்னா அதற்குரிய மகரிஷி அது கீழே எழுதுறாரு, இப்படி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப தெரிந்த பிறகு அறிந்தும் அறியாதது போல் அலட்சியப்படுத்தினாயானால் அதற்குரிய தண்டனையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டும். இப்ப எங்க வந்து நிக்கிறோம்? நமக்கு தெரிஞ்சு போச்சு. பழக்கத்திலேருந்து நாம எதுக்கு வந்தாச்சு? விளக்கத்தை தெரிந்து கொண்டோம். இப்ப இத வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இதுக்கு முன்னாடி தெரியாது, இப்ப தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் செஞ்சா நான் நல்லா இருப்பேன்னு தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அலட்சியம். பார்த்துக்கலாம். எப்ப பார்க்கறது? அதுக்குள்ள எங்க போயிருவோம்? அப்ப இனி என்ன செய்ய முடியாது? அலட்சியப்படுத்த முடியாது. நீங்க எங்க வேணாலும் போலாம். அதான் சொல்றாரு, தட் இஸ் த பிளான். அடுத்தது, ஒவ்வொரு வாரத்திற்கு ஒரு பிளான் வேணும். என்ன? கண்டிப்பா ஒரு நாளாவது சத்சங்கத்துக்கு போய் நல்ல விஷயங்களை நான் என்ன செய்வேன்? என் காதுகளில் வாங்கிக் கொள்வேன். அப்படி வாங்குறமா? எவராவது ஒருத்தன் காலையில் 6 மணிக்கு மைக் பிடிச்சு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு இருந்தா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? பொதுவா ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க, 2 பேரும் மைக்ல பேசிட்டு இருக்கான், உண்மையிலே நல்ல விஷயம் தான் பேசுறேன், நீங்க என்ன நினைப்பீங்க? இவனுக்கு வேற வேலையே கிடையாது, காலங்காத்தாலே நம்ம உயிரை எடுக்க வந்துட்டானுங்க, அப்படிதானே சொல்லுவீங்க. சரி, அதை கடந்து அப்படியே ஒரு ஸ்டெப் கடந்து போனோடனே 2 லேடிஸ் குடுமி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க. என்ன சொல்லுவீங்க? நின்று நிதானமா மொத்தத்தையும் வாங்கி உள்ள போட்டுட்டு போவீங்க. இப்போ உங்கள்கிட்ட இருந்து என்ன வெளியே வரும்? இதானே நம்முடைய பழக்கம். அப்ப எதை வாங்க பழகணுமா? என்ன பிளானிங் இருக்கணும்னு சொல்றாரு? இந்த குப்பையை முதல்ல உதறணும். யார் சண்டை போட்டா நமக்கு என்ன? அந்த தேவையில்லாத வார்த்தைகள் எங்க போகக்கூடாது? என் காதுக்குள்ள போகக்கூடாது. எது போகணும்? நல்ல விஷயம் மட்டும் போகணும். அப்படித்தானே நீங்க மாறணும். அந்த மாற்றம் உங்களுக்குள்ள வந்துட்டுனாலே, நான் இப்ப கூட நிறைய பசங்க, சின்ன பசங்களை பார்க்குறேன், வேண்டாத சில வார்த்தைகளை பேசும். அது யார் பேசுனதுன்னு கேட்டா, அப்பா அம்மா பேசின வார்த்தைகள். எங்கிருந்து எல்லாருக்கும் வரும்? யார் மூலமாக வரும்? நீங்க உங்க குழந்தைய கிட்ட வச்சுக்கிட்டு செய்யற அத்தனை தவறும் யாருக்கு தெரியும்? நான் மீண்டும் சொல்லுகிறேன், 1 வயசு குழந்தைய உங்க பக்கத்துல போட்டுக்கிட்டு நீங்க என்ன தவறு செய்தாலும் குழந்தைக்கு கருவுல பதிவாகிடும். அது திரும்பி திரும்பி பார்க்கும். நீங்க நினைப்பீங்க அதுக்கு தெரியாதுன்னு. குழந்தையின் கருமையும் அவை அனைத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். கடைசியில் உங்க கவலை யாருக்கு வந்துடும்? ஏன்னா நாம என்ன நினைச்சோம், இது குழந்தை தானே, இதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. அப்படி இல்லை. இங்க எல்லாவற்றையும் அறியும் திறன் குழந்தைகளுக்கு உண்டு. அப்ப மிகுந்த எச்சரிக்கை. அப்ப திட்டமிடுதல் மிக மிக அவசியம். அடுத்தது சாமி சொல்றாங்க, விழிப்போடு செயல்படணும். எவ்வளவு விழிப்பு இருக்குன்னு பாருங்க. இந்த திட்டமிடுதலுக்கு நான் எப்பவுமே மகாபாரதத்தை மனசுல வச்சுப்பேன். ஒவ்வொரு நாளும் யுத்தம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணனுடைய தலைமையில எல்லாருமே கூடுவாங்க. கூடி அடுத்த நாள் எதை எந்த மணி நேரத்தில்
எந்த செகண்ட்ல யாரை எந்த இடத்துல பிளாக் பண்ணணும்னு பக்கா பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்கனவே அவங்கள்ட்ட பிளான் இருக்கு. 14 வருஷமா அந்த பிளானிங் தான் செய்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய கூடுதல் குறைகள் அன்னைக்கு நைட் உட்காந்து பேசிப்பாங்க. ஸோ அதனால தான் மிகப்பெரிய யுத்தத்தை 18 நாளில் என்ன செய்ய முடிக்க முடிஞ்சது. அடுத்தது விழிப்போடு இருக்கிறது. இதுக்கும் மகாபாரதம் ஒரு அற்புதமான உதாரணம். என்னன்னா, பீமன் பெரிய பலசாலி தான். அவங்ககிட்ட துரியோதனை எல்லாம் நிற்கவே முடியாது. ஆனா தன் தாய் பெற்ற தவ சக்தியை யாருக்கு கொடுத்துட்டா? துரியோதனனுக்கு கொடுத்துட்டா. அவன் உடம்பு ஃபுல்லா அது கவசம் போல இறங்கி நிற்குது. இப்ப இவனை கொல்ல முடியாது. அவ்வளவு காந்தம் திணிவு பெற்று நிற்குது. அடிச்சா உடம்புல ஏறாது, காந்தத்தில் பட்டு எகுறோம். அடிச்சடிச்சு பார்க்குறான், கீழே விழுறான், மீண்டும் எந்திரிச்சிடறான், அடிச்சு பார்க்குறான், மீண்டும் எந்திரிச்சிடறான். இவன் ஒரு கவிழறான், அவன் ஒரு கவிழற, 2 பேரும் மாறி மாறி விழுந்துட்டே இருக்கிறான். இப்போ பீமனுக்கு ஒரு பயம் வருகிறது. எங்கே நாம் தவறு செய்கிறோம்? நம்மளை போய் ஒருத்தன் ஜெயிக்க முடியுமா? நான் ஏதோ ஒரு தவறு செய்கிறேன், எந்த இடத்துல? அப்படியே அவன் அந்த கண்ணு மயங்கி இருக்கிறது, ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. லேசாக அப்படி கண்ணை திறக்கிறான். கிருஷ்ண பரமாத்மா மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். தன்னுடைய தொடையை தட்டி தட்டி சிரிக்கிறான். அவன் அந்த ஸ்பாட்ல அவனுக்கு ஒரு ஸ்பார்க் வருது. இந்த ஆள் கை சும்மா அசையாது. அவன் ஏதோ சம் இண்டிகேஷன் நமக்கு கொடுக்கிறான். அப்படியானால் அவனுடைய தொடைய ஒரு அடி அடிச்சு பார்த்துலான்னு அடிச்சான், உடஞ்சு போச்சு. சோ இத்தகலத்தில் கூட தன் மரண தருவாயில் கூட விழிப்போடு செயல்பட்டதால் அன்றைக்கு அவனால் வெற்றி அடைய முடிந்தது. ஸோ நீங்க கவலை இல்லாம வாழணும்னா உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் நீங்கள் எப்படி இருக்கணுமா? விழிப்போடு இருக்கணும்னா. இருக்கிறோமா? எப்ப விழிப்போம்? ஆஸ்பத்திரி போகும்போது. அதுவரையும் எது வராது நமக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, காலங்காலமா நம்ம நிறைய சிறுதானியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தணுமா? இப்ப என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் போச்சு. மீண்டும் இப்ப அதுக்கு ஒரு பெரிய புரட்சியே பண்ண வேண்டியிருக்கு. எதுக்கு? எல்லாரும் சிறுதானியங்களை சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கே என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு பெரிய புரட்சி எடுக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம என்ன இல்லை, நம்மகிட்ட விழிப்புணர்வு இல்லை. ஸோ ஒன்றொன்றிலையும் விழிப்புணர்வு வேணும். உங்கள் வாழ்க்கை முறையிலையும் விழிப்புணர்வு வேணும். அடுத்தது சொல்றான், திட்டமிடல், விழிப்புணர்வு, இன்னொன்று அகத்தாய்வு செய்தல். என்ன செய்யணும்? அகத்தாய்வு பண்ணணும். இதுவும் மகாபாரதத்தில் உண்டு. என்னன்னு கேட்டால், அவங்க இரவில் கூடுகிற பொழுது இன்னைக்கு ஏதேனும் தவறு செய்தால் இந்த தவறுக்குரிய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்வேன்னு அவங்க ஒத்துக்கணும். நாளை இது போன்ற தவறை நான் என்ன செய்யக்கூடாதான்? செய்யக்கூடாது. இதுதானே உங்களுக்கு அகத்தாய்வுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆமாவா இல்லையா? தூங்கிட்டீங்களோ இல்லையா? ஒரு சத்தத்தையும் காணோம் இல்லையா? சரி, இல்லை விழிப்போடு இருக்கிறீங்களான்னு பார்த்தேன். அப்ப என்ன சொல்றாரு? அகத்தாய்வு கட்டாயம் வேணுங்கிறாரு. எப்படிப்பட்ட அகத்தாய்வு வேணும்னு கேட்டான். தினந்தோறும் நான் காலையிலிருந்து இன்னைக்கு யார் என்னென்ன செய்தேன், யாரெல்லாம் துன்பப்பட்டாங்க, எனக்கு நானே துன்பத்தை விளைவித்துக் கொண்டனா, இந்த அகத்தாய்வு தினந்தோறும் வேணுங்கிறார். ஏன்னா நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா யாருக்குள்ள பிரச்சனை? குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்துட்டே இருக்காங்க? ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள அந்த போராட்டமே பெரிய போராட்டமாக போயிடுது. வீடே என்னவா மாறிடுது? சோகமாக மாறிவிடுகிறது. அப்போ நான் காலையில் எழுந்தது முதல் தூங்க போகிறதுலேயே நான் யாருக்கேனும் துன்பம் கொடுத்தனா அல்லது எனக்கு நானே துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டனா என்ற அகத்தாய்வு வேணும். இந்த 3 விஷயங்களும் உங்கள் சிந்தனை திறனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன இல்லாமல் வாழ முடியுமா? கவலையின்றி வாழ முடியுமா? அப்போ எவ்வளவு மாற்றம் வேணும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம சாதாரணமாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொண்டோம். ஆனால் அந்த வாழ்க்கை நம்மளுக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறது? எங்கேயோ இழுத்து கொண்டு போகுது. ஆமாவா இல்லையா? இது மட்டும் இல்லை, நிறைய அறிவுத்திறன்களை வளர்த்துக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. நேரம் நெருங்கிட்டே வருது. நான் ரொம்ப தூரம் என்ன செய்ய முடியாது, உங்கள் கூட ட்ராவல் பண்ண முடியாது. இன்னும் 15 நிமிஷத்தில் நான் உங்கள்கிட்ட முடிச்சுட்டு கொடுக்கணும். அதனால் சின்ன விஷயங்களை அப்படி அதை வார்த்தைகளாக சொல்லி முடிச்சிடுறேன். அதோட மகரிஷி 5 விதமான அறிவுகளை வளர்த்து கொள்ளணும்னு சொல்கிறார். நான் முதல்ல சொன்னேன், இயற்கை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்கணும்.
அடுத்தது நுண்மான் நுழைபுலன் அறிவு. எந்த விஷயத்தையும் கொஞ்சம் நுணுகி ஆய்ந்து இதனால நமக்கு துன்பமா நன்மையானுங்கிறதையும் ஆய்வு செய்யக்கூடிய அறிவையும் வளர்த்துக்கொள்ளணும். அதுக்கு கூட மெய்யறிவு, இறையை பற்றிய அல்லது இந்த உண்மையான அறிவையும் நீங்க அறிந்து கொள்ளணும். படித்த புத்தகங்கள்லேருந்து நமக்கு கிடைத்த அறிவையும் நீங்க வாழ்க்கையில் என்ன செய்யணுமா, பயன்படுத்தணும். அதுக்கு கூட இன்னொரு அறிவையும் சொல்றாரு, உள்ளுணர்வு அறிவு. அப்படின்னா என்ன? நீங்க எங்கேயாவது கிளம்புற போது யாராவது தும்முனா என்ன செய்வீங்க? நல்ல சகனம்னு சொல்லுவீங்களா? பூனை குறுக்க வந்தா இப்படி நீங்க உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய மனம் என்ன சொல்லுகிறது? இந்த இடத்துக்கு போனா இது நடக்காது. இது பூனை குறுக்க போனதுனால இல்ல. எதனால? எது சொன்னது? உங்க மனம் சொல்லிச்சு பாருங்க, இது போனா நடக்காதுன்னு. இந்த அறிவுக்கு தான் என்ன பேரு? உள்ளுணர்வு அறிவு. அது பூனைக்கு பிரச்சனை இல்லை. யாருக்கு பிரச்சனை? நமக்கு வந்த பிரச்சனை. ஸோ நாம இப்படி நம்ம ஒவ்வொரு செயல்களையும் செய்கிற பொழுது உள்ளிருந்து இறைவன் எச்சரிப்பானாம், சில விஷயங்கள் செய், சில விஷயங்களை செய்யாதேன்னு. இந்த அறிவையும் கூர்ந்து கவனிக்கிற திறன் வேணுங்கிறார். ஸோ அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டாம், பெரும் துன்பங்களை நீங்க என்ன செய்ய வேண்டாம், அனுபவிக்க வேண்டான்னு சொல்றாரு. சரிதானா? அதுக்கு அப்ப இப்படி எத்தனையோ வழிகளில் நீங்க என்ன செய்ய முடியும், கவலைகளை சரி செய்து கொள்ள முடியும். நமக்கு 4 வகையான கவலை உண்டுன்னு சொல்றாங்க. ஒன்று, அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை. இது நீங்க நினைச்சாலும் மாற்ற முடியாது, நான் நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஏன்? சில விஷயங்கள் அப்படித்தான். இளமை கால மரணங்கள், உங்க வீட்டில் ஏதேனும் குறையுள்ள குழந்தைகள் இருந்தால், இதெல்லாம் நான் என்ன பண்ண முடியாது. நான் நினைச்சா மாற்ற முடியாது. யூ ஷுட் அக்செப்ட். நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு குழந்தையின் பிறந்த நாளுக்காக என்னை அழைத்திருந்தாங்க. நான் போய் அந்த குழந்தைய வாழ்த்திக்கிட்டு கிளம்புற போது அவர் சொன்னார், ஐயா எனக்கு இன்னொரு குழந்தை இருக்கிறது, அதையும் நீங்கள் வாழ்த்தி விட்டு செல்லணும்னார். அவர் ஒரு ரூமுக்கு என்னை தனியான ஒரு அறைக்கு அழைச்சி போனார். அங்கே ஒரு குழந்தை இருக்கிறது. அதற்கு வயசு 23ன்னு சொன்னார். ஒரு 5 வயது குழந்தையை விட சின்னதாக இருக்கிறது. அதிகம் பேசல, சில வார்த்தைகள் அதால் என்ன செய்ய முடிகிறது, பேச முடிகிறதை பார்த்தேன். வாழ்த்த சொன்னார். வாழ்த்திக்கிட்டு மெல்ல வெளியில் வருகிற பொழுது அவர்கிட்ட மெதுவாக ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவன் உங்களை அதிகம் சோதித்து விட்டார் போலேன்னு. அவர் அதற்கு சொன்ன பதில்தான் உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன். அவர் சொன்னார், இந்த குழந்தையை யாரிடம் கொடுப்பதென்று இறைவன் தேடினான். தேடுகிற பொழுது நாங்கள் அவன் கண்ணிலே பட்டிருக்கிறோம், இவர்களிடம் ஒப்படைத்தால் இந்த குழந்தையை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள் என்று எங்களிடம் இறைவன் ஒப்படைத்திருக்கின்றான். ஆகவே இறைவன் கொடுத்த பணியை நான் சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறேன் என்று. இந்த மனநிலை உங்களுக்கு வந்துவிட்டால் மட்டும்தான் இந்த கவலையிலிருந்து நீங்கள் என்ன செய்ய முடியும், விடுபட முடியும். அதுக்கு பெரிய மனசு வேணும் இல்லையா? இருந்தால் தான் நீங்கள் இதை என்ன செய்ய முடியும். அப்போ இது போல வழியே இல்லைன்னா யூ ஷுட் அக்செப்ட், ஆஸ் சச் அக்செப்ட் இட். அப்போ தான் அந்த கவலையிலேருந்து நீங்கள் என்ன செய்ய முடியும். இங்கே கவலை இல்லாத மனிதர்கள் யாராவது உண்டான்னு கேட்டால் இல்லை. கவலை ஒன்று போய் ஒன்றாக என்ன செய்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே தான் இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை இல்லையா? அடுத்தது, தள்ளி போட வேண்டிய கவலைகள். நிறைய வீடுகளில் இந்த பிரச்சனை உண்டு. அதுவும் இப்போ ரொம்ப ஓவராக போச்சு. கல்யாணம் நடக்கல. இந்த வீட்டம்மா சொல்லுது, இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் வெள்ளையும் சொல்லையுமா சுற்றிட்டு தெரியும், பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பார்க்குறானா. இது எல்லாம் அம்மாவுடைய குற்றச்சாட்டம். அந்த ஆள் கேட்டுக்கிட்டு நினச்சிருப்பேன், நான் பார்க்காமலா இருக்கிறேன், இதுக்கு என்ன புரியும். அவர் போகிற இடத்துலலாம் அவரும் என்ன செய்வார், தேடுவார். பசங்களுக்கு சரியாக வேலை கிடைக்கல, என்ன சொல்லுவீங்க, தெண்ட சோறு, ஊர் சுற்றிட்டு தெரியுது. இப்போ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிறீங்களா? இல்லை. யார்கிட்ட இருக்கு? அரசாங்கத்தில் இப்போ வேலை உண்டா?
இல்லை, நிறைய வேலைகளை அவங்கள என்ன செய்துட்டாங்க, சுமார் 10 லட்சம் 20 லட்சம் வேலை வாய்ப்புகள் அப்படியே தேங்கி கிடக்கு. போஸ்டிங் என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டேங்கிறாங்க. இப்போ யாரை குற்றம் சொல்வது? ஸோ அவனுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கணுங்கிற நியதி வருகிற பொழுது கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். கல்யாணம் நடக்கணுங்கிற நாள் வந்தால் யார் தடுத்தாலும் என்ன செய்யாது, நிற்க போகிறதில்ல. அதுவரையும் நீங்கள் என்ன செய்யணுமா, சில நேரம் அது நடக்காமலும் போகலாம். நீங்கள் என்ன செய்து தான் ஆகணும். இதுக்காக நீங்கள் முரண்படுவதனாலேயோ துன்பப்படுவதனாலேயோ எந்த மாற்றமும் என்ன செய்ய போவதில்லை, நிகழ்ந்து விட போவதில்லை. இன்னும் கொஞ்ச காலங்களில் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ பழகணும். மாற்று வழிகள் என்ன, எத்தனையோ வழிகளை இறைவன் கொடுக்குறான். வேலை பார்த்தா தான் ஆச்சுன்னெல்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனையோ தொழில்கள், எத்தனையோ விவசாய சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு மேம்பட்டுக்கிட்டே வருது. பயம் ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்கிறது இல்லையா? அடுத்தது அலட்சியப்படுத்த வேண்டியது. இதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்க வீடுகளில் பெரியவங்க இருப்பாங்க, வயசானவர்கள், தாத்தா பாட்டிங்க. அவங்க ஏதாவது நீங்க ஆரம்பிச்சோன்னு சொல்லுவாங்க, எங்க காலத்துல, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்க காலத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன வந்துடும், கோபம் வந்துடும். கோபம் வந்து அவங்கள்ட்ட சண்டை போட்டு அவங்க மாத்திப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க எப்பவுமே என்ன சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நாங்கள் எங்கள் காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்தோம் பாருன்னு ஆரம்பித்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒன்றுமே நடக்காது. அப்புறம் யார் தான் மாற்றிக்கொள்ளணும்? இப்போ நாம தான். பெரியவங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அவங்க சொல்கிறத கண்டும் காணாமலும் போக வேண்டியது யார் பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கணும். அதே போல் சில வீடுகளில், சென்னை போன்ற நகரங்களுக்கெல்லாம் வந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கிட்ட தான் சண்டை போடுவான். ஏன்? இவன் பெரிய கொண்டு குப்பையை அங்கே தள்ளி வச்சுருப்பான், அந்த அம்மா பெரிய கொண்டு எங்கே வைக்கும்? ரெண்டும் காலையிலேயே வில்லுப்பாட்டு நடக்கும். இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். ஸோ இந்த பக்கத்து வீட்டு சண்டைங்கிறது ஒரு பொருட்டாவே இருக்காது. ஏன்னு கேட்டால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பொருட்படுத்தவே கூடாது. பொருட்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் என்ன வந்துடும், பெரும் துன்பங்கள் வந்துடும். ஆமாவா? அப்படிதானே? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் என்ன செய்யலாம், மாற்றிக்கலான்னு சொல்லாரு. அடுத்தது உடனே தீர்க்க வேண்டியது. இதுதான் ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. என்னன்னு கேட்டோம். எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒரு நோய் வந்திருக்கு, இன்னைக்கு பார்த்துக்கலாம், 2 நாள் தள்ளி போடலாம், 4 நாள் தள்ளி போடலாம். இது நம்மகிட்ட பொதுப்படையாக இருக்கிற விஷயம். இப்போ ஒரு நாள் எங்கேயோ ஒரு கல்யாண வீட்டில் போய் சாப்பிடும். கல்யாண வீட்டுக்கு போனால் இப்போ போகிறதுக்கு முன்னே என்ன கேட்போம் யார்கிட்டையாவது? நமக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய ட்ரெண்ட் வந்திருக்கு. என்ன, எங்கேயாவது பிரியாணி போட்டான்னா போதும், நம்மளால் என்ன ஆகும், ஃபுல் கட்டு கட்டுவான். எது வரையும் தொண்டைக்குள்ளி அச்சுன்னு தும்முனானா 2 சோத்தரி வந்து கையில் விழும், அவ்வளவு சாப்பிடுவான். சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கே தெரியும் எந்த மிஷின் இழுக்காது, இந்த மிஷின் இழுக்காதுன்னு தெரியும். வெளியே வந்து ஒரு பெப்சி வேற ஊற்றுவான். எதுக்குன்னு கேளாம், ஜீரணிச்சிருமா. எந்த டாக்டர் கண்டுபிடிச்சானே தெரில, அது ஒன்றும் ஜீரணிக்காது. அங்கே இருக்கக்கூடிய அந்த கேஸை கொஞ்சம் வெளியே தள்ளி கொஞ்சம் கேப்பை உண்டு பண்ணி கொடுக்கும். அவனுக்கு மூச்சு முட்டி நிற்கிறது கொஞ்சம் குறையும். ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் போனோடனே லேசாக அடிவேறு வலிக்கும், பாதி மேப்பான் அடிக்கும், பாதி அது ஒன்றும் இழுக்காது இந்த மிஷின். சாதாரண விஷயம்தான். அப்படி ஏதேனும் ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா, நான் செஞ்ச தப்புனால எனக்கு ஒரு துன்பம் வந்திருக்கிறது, உடனடியாக மருந்தோ மாத்திரை எடுத்து அதை சரி பண்ணலைன்னா என்ன வந்துடும், ஷுவரிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதன் பிறகு பெரிய துன்பத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது உடனடியாக தீர்க்க வேண்டிய விஷயம். மகரிஷி அழகா சொல்லுவாங்க, கடன் இருக்கிறது, 5 லட்ச ரூபா கடன் இருக்கு, 10 லட்ச ரூபா வீடு இருக்கு, என்ன பண்றது? 5 லட்ச ரூபா கடன் இருக்கு, 10 லட்ச ரூபா வீடு இருக்கு, என்ன பண்ணலாம்? இந்த கடனை இப்ப தீர்க்கணும், என்ன பண்ண முடியும்? வீட்டை விற்று கடனை அடைச்சிட்டு விட்டுட்டீங்கன்னா 5 லட்சம் மிச்சம். 2 வருஷம் கழிச்சு விற்கலான்னு போனீங்கன்னா வீட்டுக்கு டிப்ரிஷியேஷன் வேல்யூ, கடனுக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ 2 வருஷம் கழிச்சு பார்த்தா வீடு 10 லட்சத்திலேருந்து 9 லட்சமாக குறைந்தது, கடன் 5 லட்சத்திலேருந்து 7 லட்சமாக வளர்ந்தது.
இப்போ நீ விற்க போனா மிச்சம் எவ்வளவு? இன்னொரு 2 வருஷம் தள்ளி போட்டீங்கன்னா கடனும் வீடும் ஈக்குவல் ஆகிடும். அதுக்கு உதாரணம் சொல்லும்போது மகரிஷி சொன்னாங்க, உன் காலில் ஒரு புண்ணு வந்திருக்கிறது, உடனடியாக அதுக்கு மருந்து போட்டீங்கன்னா சீல் கட்டாது. இல்லை விட்டுட்டீங்கன்னா புண்ணை ஆற்றுவதற்கு பதிலாக எதை எடுக்க வேண்டியிருக்கும்? காலையே எடுக்க வேண்டியிருக்கும். அதுபோல தான் இந்த பிரச்சனை. அப்போ இது போன்ற விஷயங்கள் உடனடியாக தீர்க்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் தீர்க்கலைன்னா அது பெரும் கவலையாக என்ன செய்துவிடும்? மாறிவிடும். அப்போ இந்த 4 கவலைகளையும் நீங்கள் என்ன செய்யணுமா? உடனடியாக அனலைஸ் பண்ணி பார்த்து இதை முறைப்படுத்தி நீங்கள் தீர்த்துக்கணுமா. நேரம் எனக்கு இது பெரிய சப்ஜெக்ட், அதுக்குரிய நேரம் இல்லை. இப்போ உங்கள் கையில் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஷீட்டு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்களா இல்லையா? அதில் கவலை ஒழித்தல்னு ஒன்று இருக்கா பாருங்க, இருக்குதா? அதில் என்ன கொடுத்துருக்காங்க? சிக்கல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சிக்கல்கள்னா கவலைகள். உங்களுக்கு என்னென்ன கவலை இருக்கோ அதெல்லாம் அதில் எழுதிக்கணுமா. நான் இப்போ சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிடுங்க. என்னென்ன கவலைகள் இருக்கோ அதை வரிசைப்படுத்தி எழுதிக்கணுமா. எந்த கவலை அடிக்கடி உங்களை வந்து துன்பப்படுத்துதோ அதை முதல்ல எழுதிக்கணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்கு? முதல் கவலை என்ன? அனுபவித்தே தீர்க்க வேண்டியதா? இப்போ அனுபவித்தே தீர்க்க வேண்டிய, நான் என்ன சொன்னேன்? அனுபவித்தே தீர்க்க வேண்டியதெல்லாம் ஒரு தீர்க்க முடியாத நோய்கள், இளமை கால மரணங்கள், இது போன்ற ஏதாவது கவலை இருந்தால் இது அனுபவித்தே தீர்க்க வேண்டியதான். அதனால் இதுக்கு கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி அதில் டிக் பண்ணி அதோடு அந்த பிரச்சனையை ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். இனிமேல் நான் இதை பற்றி கவலைப்பட மாட்டேன், ஏன்னா இதனால் எந்த மாற்றமும் என்ன செய்ய போகிறதில்ல, நிகழப்போவதில்லை. ஒவ்வொரு நாளும் மெடிடேஷன் முடிஞ்ச உடனே இனிமேல் இதை பற்றி நான் என்ன செய்ய போகிறதில்லை, என் மனசில் கொண்டு வர போகிறதே இல்லை, இதை விட்டுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ போகிறேன்னு நீங்கள் சங்கல்பம் பண்ணால் முடிஞ்சு போயிடும். ஒரு வாரம் தொடர்ந்து இதை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நினைவு வருகிற பொழுது இது வேண்டான்னு தானே நான் சொல்லியிருக்கேங்கிற நினைவும் சேர்ந்து வரும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு போயிடும். போயிடுச்சுனாலே நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் என்ன செஞ்சிடும், மனசு ரொம்ப லேசாகிடும். இப்போ அடுத்தது என்ன இருக்குது? தள்ளி போட வேண்டியது. சப்போஸ் உங்கள் கவலை தள்ளி போட, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ அம்மாக்கள்லாம் இருக்கனால நான் சொல்கிறேன், பொண்ணுக்கு என்ன செய்யலை, வரன் பார்த்துட்டே இருக்கும், அமைய மாட்டேங்க சார், ஜாதகம் ஒத்து வர மாட்டேங்க சார். ஆமாவா? இப்படியே கவலைப்பட்டு அந்த பிள்ளை கல்யாணம் ஆகும்போது இந்த அம்மா படுத்துகிறோம். ஏன்? இதானே நடந்துகிட்டு இருக்கிற உண்மை. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்க, அப்போ நம்ம வாழ்க்கையை நாம் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நீங்கள் நினச்சி பாருங்க, இது நடக்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக அது என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. அதுக்காக வருத்தப்பட்டு நம்ம உடலை கெடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அது நடக்கும்போது நடக்கட்டும், நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். முயற்சி மட்டும் என்னுடையது, முடிவு யாரை சார்ந்தது? இறைவனை சார்ந்தது, அவ்வளவுதான். அந்த உணர்வுக்கு நீங்கள் வந்துடணும்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் எல்லாருமே முயற்சியை எடுத்துக்கிட்டு இருந்தால் போதும், கண்டிப்பாக அதற்குரிய பலன். முயற்சி திருவினையாக்கும், அதனே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக ஒரு முடிவு உண்டு, அது நிச்சயம் நடக்கும். அதுக்காக இப்போ நீங்கள் கவலைப்படுவதனால எந்த மாற்றமும் நடக்க போகிறதில்லை. அப்போ அந்த இடத்துல டிக் பண்ணிக்கிட்டு அதற்கு சங்கல்பம் பண்ணால் முடிஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? அலட்சியப்படுத்த வேண்டியது. இது நான் சொன்னேன், நிறைய இடத்துல இப்போ அலட்சியப்படுத்த வேண்டியது இருக்கும். இப்போல்லாம் முதல்ல நான் சொன்னேன் பெரியவங்க மட்டும்தான், இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே அப்படி தான் இருக்கணும். சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு பழக்கம் வந்துடுச்சு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஓகே, ஒரு பக்கத்துலேருந்து அம்மா கொட்டுவாங்க, ஒரு பக்கத்துலேருந்து மனைவி கொட்டுவாங்க. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு மத்தளம் மாட்டிக்கும். யார் பேலன்ஸ் பண்ண தெரியாமல் கிடந்து என்ன செய்யும், அவஸ்தைப்படும். யாரை விடுறது? வந்ததையா பெத்ததையா? ஒன்றும் விட முடியாது. என்ன செய்யணும்? சரிம்மா நான் செஞ்சிடறேன், அங்கே கேட்டால் சரி செஞ்சிடறேன், இங்கே கேட்டால் சரி செஞ்சிடறேன். அப்படியே சொல்லி சொல்லி என்ன செய்துட்டே போகணும், சமாளிச்சுட்டே போகிறது தான். கொஞ்சம் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம, அம்மாவை பற்றி சொன்னாலும் சரிதான், மனைவியை பற்றி சொன்னாலும் சரிதான், சரிம்மா நான் கேட்டுடுறேன் இல்லையா. நாங்கள் எங்களுக்கு கம்பெனியில் வேலை செய்கிற போது எங்களுக்கு ஒரு பாலிசி உண்டு. இந்த யூனியன் லீடராக இருக்கவன் என்ன செய்வான்னா, நான் இப்போ போய் பாரு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்பா. அந்த டோரில் ஒரு கண்ணாடி போட்டிருப்பான். நம்ம கண்ணாடியில் இப்படி நின்று பார்க்குற போது அந்த தொலைச்சி போடுவேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அவன் என்ன சொல்லுவான், உன் காலில் வேணாலும் விழுற, அதை செஞ்சு கொடுத்துருமா. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவனை தொலைச்சி போடுறேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒய்ஃபுக்கிட்ட அப்படி சொல்லணும், அம்மாக்கிட்ட இப்படி சொல்லணும், மாறி மாறி ஆடிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஸோ இல்லைன்னா அந்த கவலை உங்களை பெரும் சிக்கல் ஆக்கிடும்.
இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காமல் அலட்சியப்படுத்திட்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன செய்து கொள்ளணும்? பழகி கொள்ள வேண்டும். அந்த இடத்துல டிக் பண்ணி நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு அடுத்தது என்னது சொன்னேன், உடனே தீர்க்க வேண்டியது இல்லையா? கடனோ அல்லது நோயோ வந்திருக்குன்னா அதை நீங்கள் டிலே பண்ணுறதுனால உங்களுக்கு அது என்னவா மாறிடும்? பெரும் சிக்கலாக இல்லையா? அப்போ மகிழ்ச்சி சொல்லுவாங்க, சிக்கல் இல்லாத வாழ்க்கையே இல்லை. என்ன சொன்னார்? சிக்கல் இல்லாத வாழ்க்கை இல்லை, சிக்கலுக்குள்ளே வாழ்வது தான் வாழ்க்கை என்று நீ முடிவு செய்து விட்டால் ஒரு சிக்கல் தீர்ந்ததுன்னாரு. என்ன சொன்னார்? சிக்கலுக்குள்ளே வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நீ முடிவெடுத்துட்டேன்னா ஒரு சிக்கல் தீர்ந்ததுன்னாரு. இல்லைன்னா நீ என்ன செய்யணுமா? ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி சிக்கலாகி போச்சுன்னு அங்கலாய்த்து என்ன ஆகிடும்? கவலை வந்துடும். அதெல்லாம் வாழ்க்கையில் வரும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் நான் கண்டுக்கலண்ணா, அது வரும் போகும். அப்படி தவிர்த்து விட்டு நீங்கள் வாழ பழகணுமா? ஏன்னா நீங்கள் எல்லா சிக்கலுக்கும் இப்போ சிக்கல் வந்து போச்சு. இப்போ ஒரு நூலில் சிக்கல் வந்திருக்கு, உங்கள்கிட்ட கொண்டு நான் எடுங்கன்னு கொடுக்குறேன். 2 உதறிட்டிங்கன்னா என்ன ஆகும்? சிக்கல் என்ன ஆகிடும்? பெருஞ்சிக்கல் ஆகிடும். நம்ம 99% அதை தான் செய்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சாமி சொன்னாங்க, சிக்கலின் நுட்பம் தெரிந்து அவிழ்க்க பழகணுமா. என்ன சொன்னார்? எங்கேருந்தோ ஒரு சிக்கல் விழுந்திருக்கு, அதுக்கு இன்னொரு பெரிய சிக்கலாக மாற்றிடக்கூடாது. என்ன செய்யணும்? இன்னொரு சிக்கல் விழாமல் பார்த்துக்கிட்டா போதும்னாரு. என்ன சொன்னார்? ஒரு சிக்கல் வாழ்க்கையில் வந்திருக்கு, நீங்கள் அதை பேசி பேசி என்ன செய்திடக்கூடாது? பெரிய சிக்கலாக மாற்றிடக்கூடாது. இன்றைக்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையில் இதை தான் நாங்கள் நிறைய இடத்துல பார்க்குறோம். ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும், உங்களை ஒன்றை தெரியாதா, உங்கள் அப்பனை தெரியாதா, உங்கள் அம்மையை தெரியாதா, ஒன்றை தெரியாதா, என்ன தெரியாதான்னு பேசி பேசி அதை என்ன செஞ்சுருவாங்க? பெரிய சிக்கல் ஆக்கிறத பார்க்குறோம். அந்த சிக்கல் ஆக்காமல் இருந்தாலே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதான் சொன்னார். அப்போ நீங்கள் சிக்கல் இன்னொரு சிக்கல் விழலைன்னா இந்த சிக்கல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ன செஞ்சிடலாம்? கிளியர் பண்ணிடலான்னார். ஆமாவா? சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த வாழ்க்கை என்னும் வண்டி, முடிச்சிடுறேன், இன்பம் துன்பம் என்ற 2 சக்கரங்களால் இயக்கப்படுகிறது. அதில் அட்ரஸ் என்ன எழுதியிருக்கான்னா, விளைவறிந்த விழிப்பினில் எழுதியிருக்கிறான். இந்த மொழி தெரிந்தவர்கள் மட்டும் அதுக்குள்ளே இருக்கிறத எழுக்கி அனுபவிக்கிறாங்களாம். மொழி தெரியாதவர்கள் நம்ம யாரு? நமக்கு என்ன தெரியல? இந்த வாழ்க்கைய வாழ தெரியல. இந்த வாழ்க்கை எந்த அவ்வளவு நுணுக்கமான வார்த்தைகளால் இது எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம யாரும் படிச்சு என்ன செய்யலையாம்? புரிஞ்சுக்கலையாம். புரிஞ்சிட்டா வாழ்க்கையில் துன்பமே இல்லை. அப்படிதானா? நான் முதல்ல எடுத்த உடனே சொன்னேன், நோய் இல்லாமல் வாழணும். இல்லைன்னா இந்த கவலை வந்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு அல்சர் ஃபார்ம் ஆகும், பிபி ரைஸ் ஆகும். இதை விட மோசம், நான் சொன்னேன், உங்கள் உடம்புல ஒரு புதிய ரசாயனம் உருவாகிட்டே இருக்கும். நீங்கள் உள்ளே போட்டு குமுறி 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 இருக்க ஒரு நாள் அந்த ரசாயனம் மற்ற கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகளோடு ஒத்துப்போவதற்கு தவறினால் பெரும் நோயாகிய கேன்சர் போன்ற கொடிய நோய்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆக அன்வாண்டடாக நீங்களா ஒரு கவலையை உருவாக்காம இருக்கிற கவலைகளை தவிர்த்து கொண்டு மகிழ்ச்சியாக என்ன செய்வோம்? வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.